வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் நம்ம தைச்ச இந்த ப்ளவுஸில் எப்படி ஹெம்மிங் ஹூக்கு பார்லாம் கட்டுறோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்லித்தரதா சொன்னேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனலை பார்க்குற தோழிகள் இருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த ப்ளவுஸ் தான் நம்ம போன வாட்டி ஸ்டிச் பண்ணோம். இப்போ இந்த நெக் பீஸ் கொடுத்துருக்கிறத பாருங்கள். இந்த பீஸை வந்து மடித்து எப்படி நம்ம ஹெம்மிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இதில் நான் சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. அந்த நம்ம கொடுத்த நெக் பீஸை மட்டும் அப்படியே கரெக்டாக மடிச்சுட்டு நம்ம தைக்கிற அந்த நூல் வந்து சிங்கிள் இழையில் தான் எடுத்துக்கிட்டு தைக்கணும். இதை எப்படி தைச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம ப்ளவுஸில் ஒரு குத்து அப்படியே நேராக நம்ம கொடுத்துருக்குற நெக் பீஸில் அப்போ வந்து ஒவ்வொரு ஊசி நம்ம குத்துற இடத்துக்கும் கேப் வந்து ஈவனாக இருக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோன்னா எண்டு வரைக்கும் அதே 1/4 இன்ச்சு கேப்பில் கொண்டு வாங்க. அந்த நம்ம ஊசி நூல் வர்றது வந்து ரொம்ப மெல்லிஸாக கொடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெளிப்பக்கம் பார்க்கும்பொழுது தெரியாமல் நம்ம நீட்டாக இருக்கும் நம்மளோட ஹெம்மிங்கு. ரெண்டாவது சுருக்கம் வராமலும் பண்ணணும் இந்த ஹெம்மிங்கை. அதனால் ரொம்ப ஜாஸ்தி துணியை எடுத்து குத்துனீங்கனாக்கா நிறைய சுருக்கம் வர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ஊசியில் எடுக்கிறது வந்து ரொம்ப லைட்டாக எடுத்து குத்துங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு எங்கேயுமே சுருக்கமே இல்லாமல் குத்திட்டு வந்திருப்பான் பாருங்கள். த்ரெட்டும் உங்களுக்கு உள்ளியே மறைஞ்சிரும். இப்போ நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்புறம் கையிலையும் நம்ம ஹெம்மிங்க்கு விட்டு தைச்சிருந்தோம். நான் அன்றைக்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், எப்படி அடிப்பக்கம் நம்ம மடித்து விட்டு தைச்சிருந்தோன்னு. அதை மடித்து தைச்சிருக்கிற அந்த மடிப்பை அப்படியே ஹெம்மிங்காக கொண்டு வரோம் பாருங்கள். இதுவும் அப்படி தான் ப்ளவுஸில் குத்தி நேராக நம்ம மடித்து விட்ருக்கிற பீஸில் குத்திர வேண்டிதான். அதேமாதிரி ஈவன் கேப்பில் குத்திடுவாங்க. எண்டில் மட்டும் இப்படி சுற்றிட்டு முடிச்சு போட்டுங்க. அவ்வளோதான். இப்போ கை ஹெம்மிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதே மாதிரி 2 கைக்கும் நம்ம மடிப்பு விட்டுருந்தோம். அந்த 2 கையிலையும் இப்படி ஹெம்மிங் பண்ணி எடுத்துங்க. இப்போ பாருங்கள், சமமாக ஆயிடுச்சு. உள் பக்கத்தை பாருங்கள், இந்த பக்கமும் சமமாக வந்துருச்சு பாருங்கள். அடுத்தபடியாக இப்போ நெக்கு முடிஞ்சிச்சு, கை முடிஞ்சிச்சு, 2 ஹெம்மிங் பண்ணியாச்சு. திரும்ப நம்ம ஓப்பன் பீஸ் கொடுத்தோம் இல்லையா, அப்போ அந்த ஓப்பனை இப்போ ஹூக் சைடில் வந்து ஹூக்கும் பார் பட்டியில் வந்து பாரும் தைக்க போகிறோம். அதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஹூக்கு பட்டியோட உள் பக்கம் ஹூக்கு தைப்போம், பார் பட்டியோட மேல் பக்கம் பார் கட்டணும். அந்த பார் பட்டிலையும் நல்ல கார்னரில் தான் நம்ம அந்த பாரை கட்ட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார் தைக்கிறத பாருங்கள். கொஞ்சம் நல்ல திக்காகவே நூல் எடுத்துப்போம். இதுக்கு பேக் சைட்லேருந்து குத்தி ப்ளவுஸோட மேல் பக்கத்துக்கு வந்தேன். திரும்ப மேலேயும் கீழையும் மாற்றி குத்துறோம் பார்த்திங்களா. இது வந்து ஒரு சிங்கிள் பீஸில் மட்டும் குத்துங்க. நம்ம வந்து டபுள் பீஸாக தான் கொடுத்துருப்போம். ஓப்பன் பீஸ் கொடுத்துருக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஓப்பன் பீஸ் தைச்சிருப்பீங்க. அதில் பேக் சைடில் இந்த மாதிரி எதுவுமே தெரியாது தையல். அந்த ஒரு முடிச்சு மட்டும்தான் தெரியும் பாருங்கள். கீழே குத்துறதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்போ இந்த நூல் உள்ளே நான் ஊசியை விட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு கேப் வச்சு நீங்கள் அந்த தையலை போட்டுட்டு அந்த நம்ம போட்டிருக்கிற த்ரெட்டு உள்ள ஊசியை போட்டு நான் எப்படி சுற்றி முடிச்சு போடுறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு முடிச்சா பக்கத்தில் ஒரு முடிச்சு மேலே அடுத்த முடிச்சு ஏற்றாதீங்க. ஒரு முடிச்சுக்கும் அடுத்த முடிச்சுக்கும் கேப்பும் வரக்கூடாது. ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் எப்படி நான் முடிச்சு போடுறேன் பார்த்துக்கிட்டே வாங்க. லாஸ்ட்டு அந்த எண்டு வரும் பொழுது அந்த முடிக்கிற இடத்துல மட்டும் அதே மாதிரி ஒரு 2 முடிச்சு சுற்றி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு இப்படி முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், பார் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே ஆகிருக்கும். நம்ம இப்படி இது பண்ணாக்கா லூஸ் இருக்கக்கூடாது, பார் வந்து டைட்டாக இருக்கணும் பார்த்துங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு மேலே தைச்சிருக்கேன் ஓப்பனில். அடுத்தது லாஸ்ட்டு கீழே மார்க் பண்ணுங்கள். அந்த 2ஐயும் மடிச்சிங்கன்னா சென்ட்ரு கிடைக்கும். திரும்ப வந்து சென்ட்ரையும் மேலேயும் மடித்தா அடுத்த சென்ட்ரையும் கீழேயும் மடித்தா அடுத்த சென்ட்ரு. ஆக 5 பார் கட்டணும். 5 பாரும் ஈவன் கேப்லேயே கட்டிக்கங்க. அதுவே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ப்ளவுஸு நம்ம ஈவன் கேப்லேயே கட்டிக்கலாம்.
கட்டிட்டு அந்த எண்டில் ஒன்று கட்டியிருக்கேன் பாருங்கள். அது வந்து எதுக்குனாக்கா கொஞ்சம் லூஸ் இருந்தால் அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆப்போசிட்டில் உள்பக்கமாக தான் ஹூக்கை தைக்கணும். பார் வந்து மேல் பக்கம் தைச்சோம். இது வந்து ஓப்பன் பீஸோட உள்பக்கம். நான் எப்படி உங்களுக்கு ஊக்க மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இது ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஒரு ஊசியால் இப்படி லேசாக ஒரு பீஸை மட்டும் விளக்கிக்கிங்க. அதை வந்து இப்படி திருப்பி வச்சு ஹூக்கை மாட்டிட்டு திருப்பி விட்ருங்க. இதுலேயே உங்களுக்கு ஸ்ட்ராங்காகிடும். தையல் போடுறது குறைஞ்சிரும் உங்களுக்கு. இப்போ நான் 5 ஹூக்கையும் மாட்டி காமிச்சிருக்கேன் பார்த்துங்க. ஹூக்கு நான் எங்கே மாட்டியிருக்கேன் பாருங்கள். நம்ம பட்டியோட எண்டில் வரணும், சென்டரில் போட்டுறாதீங்க. பார் வந்து அந்த கார்னருக்கு வரா மாதிரி ஹூக்கு வந்து இந்த லெஃப்டில் கார்னருக்கு வரணும் பார்த்துங்க. இப்போ அந்த காது 2 ரவுண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அதை மட்டும் நம்ம தைச்சிக்கிட்டோன்னா போதும். மேலே ஹூக்கை தைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை நம்ம வந்து நல்லா கிளாத்து உள்ளே டைட்டாக மாட்டிட்டோம். அது பிஞ்சே வராது. உங்களுக்கு அது தைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. தைக்கிறதும் ஈஸியாக தைச்சிடலாம். தையல் வேலையை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அந்த நூலையும் டைட்டாக ஒரு 3ஆக கோத்துட்டு 6 பீஸாக நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரியே எடுத்துங்க. பாருக்கும் அப்படியே எடுத்துங்க, ஹூக்குக்கும் அப்படியே எடுத்துங்க. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹூக்கு தைக்கிறது. இதுவும் அப்படி தான். அந்த காதை மட்டும் தைச்சோன்னா போதும். ஃபுல்லாக ஹூக்கு மேலெல்லாம் தைக்க அவசியம் இல்லை. நம்ம அந்த பக்கம் எப்படி மடித்து எடுத்து 5 ஈக்குவலாக ஷேர் பண்ணி தைச்சோமோ அதே மாதிரியே இந்த பக்கமும் பண்ணிங்க. அப்போ அந்த ஹூக்குக்கும் பாருக்கும் உங்களுக்கு ஈக்குவலாக செட் ஆகிடும். கேப்பெல்லாம் வரவே வராது. ஒரு நார்மல் ஹைட்டு உள்ள ப்ளவுஸ்னால் ஒரு 5 ஹூக்கு 5 பார் போதும் உங்களுக்கு. பாருங்கள், 5 ஹூக்கும் 5 பாரும் உங்களுக்கு நேராக செட் ஆகிடுச்சு. நம்ம மடித்து தைக்கிற மெத்தட்லேயே முடிச்சுட்டு மாட்டும்போது உங்களுக்கு கரெக்டாகவே செட் ஆகிக்கும். க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஹெம்மிங் பண்ணியாச்சு, ஹூக்கு கட்டியாச்சு, பார் கட்டியாச்சு, முடிஞ்சுது. அடுத்தபடியாக நம்ம ஓவர்லாக் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். இதில் எந்த இடத்துல நம்ம ப்ளவுஸில் ஓவர்லாக் பண்ணுங்கிறத தெரிஞ்சிங்க. இப்போ இது நான் வந்து சைடில் ஓவர்லாக் போட்டிருக்கேன். ரெண்டாவது அந்த கையும் பாடியும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரவுண்ட் ஸ்டிச்சிங் வரும் இல்லையா, அந்த இடத்துல ஓவர்லாக் போடலாம். நம்ம ப்ளவுஸில் நிறைய ஓவர்லாக் போடுற வேலை இல்லை. ஒரு 3 இடத்துல மட்டும் நம்ம ஓவர்லாக் போடுறோம். இது வந்து கம்பல்சரி இல்லை. நீங்கள் ஓவர்லாக் மிஷின் வச்சுருக்கீங்க, போகணுன்னா எங்கெங்கே போடணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் காமிச்சிருக்கேன். ஓவர்லாக் இல்லாமலும் நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம், தப்பில்லை. இப்போ கை சுற்றி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்கன்னா பாடியில் பெல்ட்டை ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா, இது கை பார்த்துருங்க. இதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டாட் போட்டுட்டு அந்த பாடியோட பெல்ட்டை ஜாயின் பண்ணுவோம். இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துலையும் ஒன்று போட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு 3 இடத்துல போட்டுக்கிட்டோன்னா போதும். இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸு ஸ்டிச்சிங், கட்டிங், அப்புறம் கைவேலையோடு பார்த்து முடிச்சிட்டோம். இந்த மாதிரி என்னோடய எல்லா வீடியோவும் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.